வணக்கம் யுவராணி. சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் என்று அனைத்திலும் பயணம் செய்ய ஒரே டிக்கெட் முறை ஜூன் 2வது வாரத்தில் அமலுக்கு வர உள்ளது. அதாவது சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் மூலமாக பொது போக்குவரத்து முறைகளில் பயணம் செய்ய ஒரே டிக்கெட் அறிமுகம் செய்யும் திட்டம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அதாவது சென்னையில் இருந்து ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல பேருந்து, மெட்ரோ, மின்சார ரயில் உள்ளிட்ட 3 போக்குவரத்து வசதிகள் உள்ளன. ஆனால் இது மூன்றிற்கும் மக்கள் தனித்தனியாக டிக்கெட் எடுத்து வருகிறார்கள். மக்கள் தனித்தனியாக பயணச்சீட்டு பயன்படுத்தும் நிலையில் இவை அனைத்துக்கும் ஒரே பயணச்சீட்டை பயன்படுத்தும் முறையை கொண்டு வர தமிழக அரசு முடிவு செய்துள்ள நிலையில் ஜூன் 2வது வாரத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அதாவது ஒரே டிக்கெட்டை பயன்படுத்தி இந்த மூன்றிலும் பயணிக்க முடியும் என்றும், இதற்காக ஒரு கார்டு அல்லது பாஸ் போன்ற அட்டை வழங்கப்படும் என்றும், இந்த கார்டை மெட்ரோ நிலையத்தில் ஸ்கேன் செய்து அதில் பயணிக்க முடியும் என்றும், மின்சார ரயில்களில் செக்கர் சோதனை செய்யும் சமயங்களில் இந்த கார்டை ஸ்கேன் செய்து கொள்ளலாம் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகளிலும் நடத்துனர்களிடம் ஸ்கேன் செய்யும் கருவிகள் வழங்கப்படும் என்றும், எனவே இந்த ஒரு கார்டை ரீசார்ஜ் செய்து அதன் மூலம் 3 சேவைகளையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும், எந்த சேவையை பயன்படுத்த வசதியாக இருக்கிறதோ மக்கள் அதனை பயன்படுத்த முடியும் என்றும், இதனால் அவர்களின் கவுண்டர்களில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறதும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி சென்னையில் மாநகர பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் என்று அனைத்திலும் பயணம் செய்ய ஒரே டிக்கெட் கொண்டு வரப்பட உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் டெண்டர் கோரிய நிலையில் அடுத்த மாதம் முதல் இது அமலுக்கு வர உள்ளது. QR கோடு பயன்படுத்தி அனைத்து பொது போக்குவரத்துகளிலும் ஒரே டிக்கெட்டில் பயணம் செய்யலாம் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்துகளில் நேரடியாக டிக்கெட் பெற்றுக் கொள்ளும் முறைதான் உள்ளது. ரயில்களில் UTS செயலி முறையிலும் நேரடியாகவும் டிக்கெட் பெறலாம். மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்ய பயண அட்டை, செயலி மற்றும் நேரடியாக டிக்கெட் பெறும் வசதி தற்போது இருந்து வருகிறது. பொதுமக்கள் ஒரே பயணத்தில் இந்த மூன்றிலும் பயணம் செய்ய வேண்டும் என்று வேண்டியுள்ளது. இதற்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த டிக்கெட் முறை அமல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக தனியாக செயலி ஒன்று உருவாக்கப்படும் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலியில் புறப்படும் இடம் மற்றும் சேரும் இடத்தை பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு எத்தனை போக்குவரத்து முறைகளில் பயணம் செய்ய போகிறீர்கள் என்று தேர்வு செய்த முறையினை அடிப்படையில் பயணத்தின் மொத்த தொகை எவ்வளவு என்பது தெரிய வரும். அதற்கான தொகையை செலுத்திய டிக்கெட் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த டிக்கெட் மூலம் நீங்கள் தேர்வு செய்யும் போது போக்குவரத்து முறைகளில் பயணம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யுவராணி.